ஊத்தங்கரை டாஸ்மாக் ஊழியர்கள் நள்ளிரவில் திடீர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடை விற்பனையாளர்கள் இன்று கடை முடித்து கணக்கு வழக்குகளை ஒப்படைத்துவிட்டு வீடு திரும்பும் வேளையில் ஊத்தங்கரை போலீசாரால் திடீரென கைது செய்யப்பட்டு ஊத்தங்கரை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். நாளை சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தின் முன்பு சம்பள உயர்வு, பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்த இருந்த நிலையில் அந்தந்த பகுதியை சேர்ந்த டாஸ்மாக் ஊழியர்கள் பேருந்து மூலமாக சென்னை செல்ல முற்பட்டனர். தங்களது உரிமைகளுக்காக போராட சென்னையில் ஒன்று கூட இருந்த டாஸ்மாக் ஊழியர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் கைது செய்து ஊத்தங்கரை பேரூராட்சி திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இதனால் டாஸ்மாக் ஊழியர்கள் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் கடும் அவதி அடைந்தனர். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் கடந்த 2003 21 ஆண்டு காலத்தை நாங்கள் நிறைவு செய்துவிட்டு 22ஆம் ஆண்டில் பணிபுரிந்து வருகிறோம். இதுவரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. நாங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் பெறவில்லை. குறைந்தபட்ச அரசு அலுவலருக்கு தர வேண்டிய ஊதியமும் இதுவரை எங்களுக்கு கிடைக்கவில்லை. எத்தனையோ போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் நடத்தியும் கூட எங்களுக்கு எந்த விதமான அரசின் தரப்பில் இருந்து எந்த விதமான ஒரு உரிமையும் நாங்கள் இதுவரை மீட்டெடுக்கவில்லை. எனவே நாளை 26/1/2025 அன்று எங்களுடைய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று எங்கள் விற்பனையாளர் சங்கத்தின் மூலமாக முடிவெடுத்து நாளை நாங்கள் சென்னைக்கு சென்று போராட்டத்தில் கலந்து கொள்ள இருந்த சூழ்நிலையில் நாங்கள் பணி முடித்து இரவு 10 மணிக்கு கடையை மூடுகிறோம். அதற்கு பின்பு 1 மணி நேரம் எனக்கு ஸ்டாக் எடுப்பதற்கும் மற்றும் பணத்தை எல்லாம் தயார் செய்து மேற்பார்வை கொடுத்து அனுப்புவதற்கும் காலதாமதமாகிறது. பணி முடித்து கடையிலிருந்து வெளியே வந்து கடை வாசலிலேயே காவல்துறையால் முன்கூட்டியே எங்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் எங்களை அடைத்து வைத்து இதுவரையிலும் எங்களுக்கு எந்த விதமான உணவோ, அனைவருமே நாங்கள் 50 வயதை நெருங்கிவிட்டோம். எங்களுக்கு எந்த விதமான மருந்தோ மாத்திரைகளோ இல்லாமல் நாங்கள் வீட்டிற்கு சென்றிருந்தால் இவ்வளவு நேரத்தில் நாங்கள் ஓய்வெடுத்திருப்போம். நாங்கள் காலை 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை ஏறக்குறைய நாங்கள் ஏற்கனவே கைது போல்தான் உள்ளே நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். வாடிக்கையாளரிடம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது நன்றாகவே அனைவருக்குமே நன்றாக தெரியும், அரசுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், வாடிக்கையாளர்களுக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையிலும் கூட நாங்கள் இப்பொழுது இங்கு பசியோடும் பட்டினியோடும் இவ்வளவு நேரமாக நாங்கள் பணி முடித்து விட்டு மன உளைச்சலில் இங்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எதற்காக கைது செய்யப்பட்டோம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை, இதுவரை எங்களுக்கு புரியவில்லை. ஏனென்றால் நாளை அரசு விடுமுறை. எங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரியப்படுத்தி இதன் மூலமாவது ஏதாவது நல்லது நடக்குமா என்ற ஏக்கத்தில் இருந்த எங்களுக்கு மிஞ்சியது வெறும் ஏமாற்றம் மட்டுமே என்பதை இந்த இனிய நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த பேட்டியில் இருந்து, இந்த செய்தி வழங்குவதில் இருந்து, இதே போன்று மற்ற மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய சக தோழர்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் சொல்லிக் கொள்வதோடு அரசினுடைய செவிகளுக்கு எட்டும் வரை அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே தயவு கூர்ந்து எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும் என்பதையும் கூறிக்கொண்டு அரசு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி ஏனென்றால் நாங்கள் 4/3 பங்கு பணி காலத்தை முடித்து விட்டோம். எல்லோரும் இப்பொழுது ஓய்வு பெறும் வயதை நெருங்கிவிட்டோம். இன்னும் எஞ்சிய நாட்களிலாவது எங்களுக்கு ஒரு மன நிறைவோடு இந்த பணியை சீரிய முறையில் சிறப்பாக எங்களை செய்து எங்கள் குழந்தைகளோடும் மனைவி மக்களோடும் நாங்கள் இந்த பணியிலிருந்து ஓய்வு பெறுவோமா என்பதே மிக கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் பணி முடித்து வீட்டுக்கு செல்லும் வரையிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உயிருக்கு பயந்து நாங்கள் வழி நெடுவிலும் எங்களுக்கு எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் நாங்கள் வீடு சென்று சேர்கிறோம். ஆகவே எங்களுக்கு அரசு தயவு செய்து செவிசாய்த்து எங்களுடைய கஷ்டங்களை புரிந்து இனி வரும் காலங்களிலாவது கேரளா போன்று அங்கு வழங்கப்படுகின்ற மதுபான கடை ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் மற்றும் இதர சலுகைகள், பாதுகாப்பு போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு எங்களையும் ஒரு பணியாளராக கருத்தில் கொண்டு அனைத்து விதமான கேரளா முன்னுதாரணமாக கொண்டு எங்களுக்கும் அது மாதிரியான சலுகைகள் வழங்க வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.